கிறிஸ்துவுக்குள்ளான சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற பாடம் ஸ்ட்ராங் டெலுஷன். நம்ம ஏமாற்றக்கூடிய மாயை அல்லது பிரமைன்னு சொல்லலாம். டெலுஷன் அப்படின்னா என்ன, அதற்கான அர்த்தம் அல்லது விளக்கம் எப்படி கொடுக்குறாங்கன்னா, ஒரு தவறான விஷயத்தை உண்மைன்னு நம்புறது, இதுதான் சரி அப்படின்னு சொல்லி காரண காரியங்கள் ஆதாரத்தோடு ஒன்று இருந்தாலும் கூட சிலர் அதை புரிஞ்சிக்காமல், அந்த உண்மையை எடுத்துக்காமல் அவர்கள் ஒரு தவறான கருத்து அல்லது ஒரு தவறான நம்பிக்கையை கொண்டிருந்தால் அதுதான் டெலுஷன். அப்போ அவங்க அந்த பிரமையில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்படிப்பட்ட மனிதர்களுடைய கருத்து சிந்தனை எல்லாமே மற்ற மனிதர்கள்ட்ட இருந்து வேறுபட்டு அசாதாரணமாக இருக்கும். இந்த பிரமைக்கான மருத்துவ விளக்கம் பார்த்திங்கன்னா, ஒருவருடைய மூளையில் இருக்கக்கூடிய பாதிப்புகளால் அவர்களுடைய மனநிலை அசாதாரணமாக இருக்கும். அதாவது நிஜத்தில் நடக்காத விஷயங்களையும் அவங்க நடக்கிறதா உணரலாம், நம்பலாம். சிலர் பார்க்கக்கூட செய்வாங்க. ஒரு எக்ஸ்ட்ரீமாக போகும்போது ஹலூசினேஷன் சொல்லக்கூடிய காட்சிகள் கூட அவங்களுக்கு தெரியும். நிஜத்தில் அங்கே எதுவுமே இருக்காது, ஆனால் அப்படிப்பட்ட காட்சிகளை அவங்க பார்ப்பாங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா 2 விதமாக இருக்குது. நடக்கவே சாத்தியமில்லாத விஷயங்கள் நடக்கிறதா நம்புறது, இது ஒரு வகை. இன்னொரு வகை, நடக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்கும், ஆனால் அங்கே நடக்கலைனாலும் அவர்கள் அப்படி உணர்வாங்க. முதல் வகையை எப்படி சொல்கிறாங்கன்னா, பிசார் டெல்யூஷன் ஆர் இம்ப்ளாசிபிள் ஆர் இம்பாசிபிள். நடக்க வாய்ப்பே இல்லாத விஷயங்களை கூட நடந்ததை அவங்க உணர்றது அல்லது பார்த்ததா சொல்கிறது. இதற்கு உதாரணம், ஏலியன்ஸ் என்னைய கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. இப்படி வேற்றுக்கிரகவாசிகள் அவர்களுடைய விண்கலத்துக்கு தூக்கிட்டு போனதா அவங்க உணர்ந்திருக்கலாம், பார்த்ததாவே சொல்லுவாங்க. ஆனால் அடுத்த வகை பார்த்திங்கன்னா, நடக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய விஷயங்கள். உதாரணத்துக்கு, ஒருத்தர் என்னுடைய குடும்பத்தாரை எனக்கு எதிராக செயல்படுறாங்க, என்னை கொல்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் அங்கே உண்மையிலே நடந்திருக்காது. அவர்கள் எல்லோரும் இவங்களுக்கு எதிராக செயல்பட்டுருக்க மாட்டாங்க, இவங்க மேலே அன்பாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் இவங்களுக்கு என்னை விஷம் வச்சு கொள்ள முயற்சி பண்ணுறாங்க, என்னை யாரோ பின்தொடர்ந்து வர்றாங்க, இப்படியெல்லாம் அவங்களுக்கு தோணும். இப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் மருத்துவ ரீதியாக டெலுஷன் அப்படின்னு சொல்லும்போது இப்படி ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டவங்கள பற்றி பார்க்குறோம். ஆனால் பொதுவாகவே சொல்லுவாங்க இல்லையா, மனநல காப்பகத்தில் இருக்கிறவங்க தான் மனநலம் பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்ல முடியாது, வெளியேயும் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லா மனிதர்களும் விழுந்து போன நிலையில் தான் இருக்கிறாங்க, யாருமே முழுமையாக பூரணமாக இல்லை. இப்போது பலரும் ரொம்ப புத்திசாலியாக இருக்கலாம், தெளிவாக நடந்து கொள்ளலாம். ஆனாலும் அவங்ககிட்ட கூட ஒரு 5%, 10% மனநல பாதிப்புகள் இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு அடிக்டாக இருப்பாங்க, தேவையில்லாத பயம் இருக்கும், தேவையில்லாத சிந்தனைகள் அவங்ககிட்ட வந்துட்டுருக்கோம். முக்கியமாக பல விஷயங்களில் அவங்க தவறான நம்பிக்கைகளோடு இருப்பாங்க. அப்படி பார்த்தா அந்த உலகத்தில் பெரும்பாலும் அல்லது எல்லா மக்களுமே ஏதாவது ஒரு தவறான நம்பிக்கைகளோடு தான் இருக்கிறாங்க. உண்மை அல்லாத பல விஷயங்களை உண்மைன்னு நம்பிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. உலகம் முழுவதுமே எல்லா மக்களும் அரசியல் அல்லது மத விஷயங்களில் தவறான கருத்துக்களோடு தவறான நம்பிக்கையில் இருக்கிறாங்க. முழு உலகமும் அப்படி தான் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம சத்தியத்தில் படிக்கிறோம். இந்த உலகத்தையே நம்ம என்ன சொல்கிறோம், சாத்தானுடைய தீமையான உலகம்னு சொல்கிறோம். பெரும்பாலான உண்மை கிறிஸ்தவர்கள் அரசியல் பொருளாதார பிரமையில் மாட்டலை அப்படின்னாலும் மத ரீதியான காரியங்களில் சிக்கிக்கொண்டு தான் இருக்கிறாங்க. கிறிஸ்தவ மண்டலம் முழுவதுமே பார்த்திங்கன்னா இந்த சாத்தானுடைய மத ரீதியான பிரமைக்குள்ளே மாட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சாத்தான் வேதாகமத்தில் இல்லாத பல தப்பறைகள் தவறான நம்பிக்கைகளை கொண்டு மொத்த கிறிஸ்தவ மண்டலத்தையும் குருடாக்கி வச்சுருக்கிறான். கிறிஸ்தவர்களுடைய கோட்பாடுகள், அவர்கள் நம்பக்கூடிய நம்பிக்கைகள் எல்லாம் பாருங்கள், வேதாகமம் சொல்லக்கூடிய சத்தியத்துக்கும் அவர்களுடைய நம்பிக்கைக்கும் சம்பந்தமே இருக்காது. அவ்வளவு தப்பறைகள் இருக்குது. தப்பறைக்கு அப்படின்னா வேதாகமத்தில் இல்லாத பொய்யான தவறான கோட்பாடுகள். சாத்தான் கொடுக்குற டெலுஷனில் இந்த தப்பறைகள் எல்லாமே கிறிஸ்தவர்களுக்கு சத்தியம் போலவே தெரியுது. அதாவது இந்த தப்பறைகள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் இருந்து பார்க்கும்போது உண்மை போலவே தெரியும். நாம் கூட இந்த உலகத்தில் சில காரியங்களை கண்களால் பார்க்கலாம், அது அப்படியே உண்மை போல் தெரியும், ஆனால் அது அங்கே இருக்காது, பொய் தோற்றமாக இருக்கும். அப்படிப்பட்ட காட்சிகளை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எதை சொல்லுவீங்க? காணல் நீரை சொல்லலாம்.
பாலைவனத்தில் பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி காணல் நீர் தோற்றம் தெரியும். அதாவது பாலைவனங்களில் ஓஎஸ்சிஸ்ன்னு சொல்லக்கூடிய நீர் சுனைகள் சில இடங்களில் இருக்கும். இந்த இடங்களில் மரங்கள் எல்லாம் செழிப்பாக வளர்ந்துருக்கும். இதுதான் பாலைவன சோலைன்னு சொல்லுவாங்க. அப்போது பாலைவனத்தில் தண்ணி இல்லாமல் பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு இந்த பகுதி தான் உயிரை காப்பாற்றுற இடமா இருக்கும். அப்போ இந்த மாதிரி நீர்ச்சுனைகள் எங்கேயாவது இருக்காதான்னு தேடி போயிட்டுருப்பாங்க. அப்படி தாகத்தோடு போயிட்டு இருக்கும்போது தூரத்தில் நீர்நிலைகள் தெரியும். தூரத்தில் அப்படியே அலை அடிச்சுக்கிட்டு தெளிந்த நீர்நிலை இவங்க கண்களுக்கு தெரியும். ஆனால் நெருங்கி போகும்போது தான் அங்கே எதுவுமே இல்லை, வெறும் பாலைவன மணல் தான் இருக்குங்கிறத தெரிய வரும். அப்போது எப்படி அங்கே தண்ணீர் இருப்பது போல் தெரிகிறது அப்படிங்கிறத நம்ம பள்ளிக்கூட பாடங்களே படிச்சிருப்போம். காணல் நீர் அப்படிங்கிறது சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் அதிக வெப்பத்தில் அங்கே பெண்டாகி வரும்போது நம்முடைய கண்களுடைய ஆங்கிள் பார்த்திங்கன்னா அதை கீழ் நோக்கி பார்க்கும்போதே அந்த வானத்துடைய நீல நிறம் அதோடைய பிம்பம் கீழே தெரியும். அது தரைப்பகுதியில் தெரியும். அதுவும் அலை அடிச்சிட்டு இருக்க மாதிரி தெரியும். காற்று அதிக வெப்பமடைகிறதுனால அப்படி தெரியுது. நாம் கூட அதிக வெப்பமான காலத்தில் ஏப்ரல் மே காலகட்டங்களில் தார் ரோடுகளில் தூரத்தில் அப்படி அலையான ஒரு காட்சியை பார்க்கலாம். ஏன்னா அந்த காற்று வெப்பமடையும் போது பின்னால் உள்ள காட்சிகள் எல்லாம் அசையும் போது அப்படியே அலையடிக்கிற மாதிரி தெரியும். இது அங்கே காணல் நீராக காட்சியளிக்கும் போது வானத்துடைய நீல நிறமும் தெரிஞ்சு இப்படி அலையடிக்கிறதும் தெரியும் போது தூரத்தில் நீர்நிலைகள் இருக்கிறது மாதிரியே தோன்றும். அதுவும் தாகத்தில் தண்ணீரை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு அது உண்மையாகவே அங்கே நீர்நிலை இருக்குது, நமக்கு தண்ணீர் கிடச்சிருன்னு ரொம்ப ஆவலாக அதை நோக்கி ஓடுவாங்க. ஆனால் ரொம்ப தூரம் போனாலும் அங்கே நீர்நிலை இருக்காது, தண்ணீரே கிடைக்காது. அதற்கு பிறகு தான் அவங்களுக்கு தெரியும் அங்கே ஒன்றுமே இல்லை, காணல் நீர். ஆனால் நீங்கள் ஒரே ஆங்கிளில் பார்க்காம வேறு வேறு கோணங்களில் இருந்து பார்க்கும்போது வித்தியாசத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இது உண்மை இல்லை அப்படின்னு. அதே போல் தான் தப்பறையும். ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் ஒரு குறிப்பிட்ட கண்ணோட்டத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த தப்பறை சத்தியம் போலவே தோன்றும். ஆனால் நீங்கள் பல்வேறு நோக்கு நிலைகளில் இருந்து அதை சரியாக ஆராய்ந்து பார்த்தால்தான் தெரியும் அது உண்மை இல்லை, அது சத்தியம் இல்லை, சாத்தானுடைய தப்பறைகள் அப்படிங்கிறத கண்டுகொள்ளலாம். அப்போ வேதாகமத்தில் தேவனுடைய வார்த்தைகளை ஆராய்ந்து பார்க்கணும். தேவனுடைய சத்தியத்தை தேடுறவங்களுக்கு தான் கிடைக்கும். தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். இப்போ ஒருத்தர் வியாபாரம் செய்கிறார் அப்படின்னா அவர் முதலீடு செய்யக்கூடிய காரியம் சரியாக இருக்குதா, அதில் செய்யலாமா என்பதை உண்மையான தகவல்கள் அடிப்படையில் சரியான முடிவெடுக்கணும். அப்படி இல்லாமல் தவறான தகவல்கள் அடிப்படையில் ஒரு பொய்யான மாயத்தோற்றம் ஏற்படுத்தப்பட்டிருக்கும், அதை நம்பி இவர் போனாருன்னா அது மிகப்பெரிய வீழ்ச்சியை தான் கொண்டு வரும். அதே போல் தான் குடும்பத்திலையும் ஒரு ஆணோ பெண்ணோ திருமணம் செய்யும்போது சரியான துணையை தேர்ந்தெடுக்காமல் மேலோட்டமாக பொய்யான தோற்றத்தை நம்பி அவங்க முடிவெடுக்கும்போது அது குடும்பத்துக்குள்ளே எவ்வளோ பிரச்சனைகளை உண்டு பண்ணும், மிகப்பெரிய ஏமாற்றத்தையும் அமைதியற்ற ஒரு குடும்ப வாழ்க்கையையும் கொண்டு வரும். அதே போல் மத காரியங்களில் இந்த தப்பறைகளுடைய பொய்த் தோற்றங்கள் அநேகரை ஏமாற்றி அவங்கள தேவன்கிட்டருந்து விலக்கி கொண்டு போயிடுது. இது அவர்களை ஆழ்ந்த பிரமைகளை கொண்டு போய் அவர்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியையே கெடுத்துருது. ஒரு மனிதன் பொய்த் தோற்றத்தால் ஏமாற்றப்பட்டு அதுதான் உண்மைங்கிற பிரமையில் இருக்கும்போது அவன் தான் சரியான வழிகளில் தான் இருக்கிறான்னு நினச்சிக்கிட்டு இருப்பான். நீதிமொழிகள் 16:25. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். இந்த முழு உலகமும் பொய்த் தோற்றங்களால் உருவாக்கப்படுகிற மாயைக்குள்ளதாக இருக்கு. இந்த பொய்த் தோற்றங்களை நம்ம 3 வகையாக பிரிக்கலாம். பொருளாதார பிரமை, அரசியல் பிரமை, மத பிரமை அப்படின்னு 3ஆக பிரிக்கலாம். உலகம் முழுவதும் எல்லா மக்களுமே இந்த மாதிரியான பொய்த் தோற்றங்களுக்குள்ளே மாட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதை உண்மைன்னு நம்பி அதற்காக தங்களுடைய முழு சக்தியையும் முழு நேரத்தையும் தங்களுடைய வாழ்க்கையே அதற்காக கொடுக்குறாங்க. இவைகள் எல்லாமே தங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், தங்களுக்கு லாபகரமானது, தங்களுக்கு முடிவில் இதெல்லாம் பலனாக கிடைக்கும், இப்படி நம்பி தான் அவர்களுடைய வாழ்க்கை முழுவதும் இந்த மாயையை துரத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பொய் தோற்றங்களை உண்மைன்னு நம்பிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இது அவர்களுக்கு பல ஏமாற்றங்களையும் அழிவுகளையும் கொடுக்கிறது. இறுதியில் அவங்களுக்கு என்ன தான் கிடைக்குது? அவர்கள் தங்களை முழுமையாக இவைகளுக்கு அர்ப்பணித்து கடைசியாக இதெல்லாமே மாயை அப்படிங்கிறத உணர்ந்து கொள்கிறார்கள். அப்போ இந்த பிரமைகளில் இருந்து யாரால் தான் தப்பிக்க முடியும்? உலகம் முழுவதும் பார்த்திங்கன்னா எல்லா மனுஷங்களுமே விழுந்து போன நிலையில் தானே இருக்கிறாங்க. கடவுள் படைத்த அந்த பூரண மனுஷனாக இல்லை, அவங்க அறிவு நிலையில் சன்மார்க்க நிலையில் எல்லாம் குன்றி போய் இருக்கிறாங்க.
மூளை செயல்பாடுகள்லையும் மனநிலையில் கூட பாதிக்கப்பட்டவங்களாக தான் எல்லோரும் இருக்கிறாங்க. ஏதோ மனநல காப்பகத்தில் மட்டும்தான் மனநலம் பாதித்தவர்கள் இருக்கிறாங்கன்னு நினைக்க முடியாது. வெளியே கூட இருக்கிறாங்க இல்லையா? சிலர் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கலாம், இல்லை சிலர் குறைவாக பாதிக்கப்பட்டிருக்கலாம். எல்லாருமே மிக குறைந்த அளவிலாவது பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இப்படி இங்கே இருக்கிற யாருமே முழுமையான மூளை செயல்திறனோட இல்லை. அப்போ இவர்களுடைய முடிவெடுக்கும் திறனும் கொஞ்சம் போய் தான் இருக்குது. ஒரு விஷயத்தை சரியாக அவங்களால முழுமையாக சரியாக புரிந்து கொள்ள முடியாது. ஏற்கனவே மனிதன் தேவனிடமிருந்து விலகிட்டான், சாத்தானுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கான். சாத்தானுடைய தீமையான உலக அமைப்புகளில் மாட்டிக்கிட்டு இருக்கிறான். சாத்தான் ஏற்கனவே பாவம், தப்பறைகள், பல்வேறு சீர்கேடுகளை இந்த உலகத்தில் கொண்டு வந்துட்டான். அப்போ அந்த முழு உலகமும் இப்படிப்பட்ட சீர்கெட்ட மனிதர்களால் நிரம்பி இருக்குது. மனிதனுடைய அறிவு, அவனுடைய அனுபவம் எல்லாமே குறைவுபட்டதாக இருக்குது. சாத்தானும் இந்த உலகம் முழுவதுமே அவனுடைய தீமைகள், தப்பறைகள் நிறைந்த அமைப்புகளால், மத, வியாபார, அரசியல் அமைப்புகளால் ஆண்டுகிட்டு இருக்கிறான். அப்போ இப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலையில் இப்படி குன்றிப்போன மனிதனால் எந்த விஷயத்தையுமே மிக சரியாக சீர்தூக்கி பார்த்து கண்டுபிடிக்க முடியல. அதனால் பெரும்பாலும் இந்த மனித சமுதாயமே சாத்தானுடைய அந்த டெலூஷனுக்குள்ளே தான் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களால் அதில் இருந்து வெளியே வரவே முடியலை. ஆனால் இவ்வளவு காலமாக இந்த மாயைக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருந்தவங்க எல்லாமே ஏதாவது ஒரு விதத்தில் இதால் நன்மை வரும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்து ஏமாந்து கொண்டே இருந்ததுனால இப்போ அறிவு வேறு பெருகி போயிடுச்சு. இப்போ வரலாற்றையெல்லாம் எல்லோரும் படிக்கிறாங்க, நடந்த காரியங்கள்லாம் பார்க்குறாங்க. அதனால தான் இன்றைக்கி அதிருப்தி அதிகமாயிட்டு. எவ்வளவு காலம் நாம் இவங்களை நம்பிக்கிட்டே இருக்கிறோம். இந்த அமைப்புகள், இந்த தலைவர்கள், இது எதுவுமே நமக்கு விடுதலை கொடுக்கல. இதை நம்பினது ஏமாற்றத்தை தான் கொடுக்க அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு இப்போ மக்கள் வந்துட்டாங்க. அதனால தான் அதிருப்தி அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இப்படி இந்த அதிருப்தி அதிகரித்து புரட்சி கடைசியாக அராஜகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அதுதான் சாத்தானுடைய இந்த தீமையான உலக அமைப்புகளின் முடிவாக இருக்கும். பொதுவாகவே தேவனுடைய பிள்ளைகள் இந்த அரசியல் பொருளாதார பிரம்மைகளில் மாட்டிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க பெரிய அளவில் பொருளாதார ரீதியாக அல்லது அரசியல் அதிகாரத்திலலாம் இருக்க மாட்டாங்க. அப்போ நாம் இங்கே மிக முக்கியமாக கவனமாக படிக்க வேண்டியது மத ரீதியான பிரம்மையை பற்றி தான். ஏன்னா உண்மையான தேவனுடைய பிள்ளைகளும் கிறிஸ்தவர்களும் கூட தேவனை பற்றி அறிந்து கொள்ளணும், தேவனோட ஒரு ஐக்கியம் ஏற்படணும், தேவன்கிட்ட போய் சேரணும், இப்படிப்பட்ட விருப்பம் தான் இருக்கும். அப்போ அவர்களுக்கு இந்த உலக விஷயங்களோட இதுதான் பெரிய விஷயமா இருக்கும். அதனால தான் நாம் இந்த மத ரீதியான பிரம்மைனா என்ன, இவைகளில் இருந்து எப்படி தப்பலாம் அப்படிங்கிறத குறிப்பாக பார்க்கணும். மத ரீதியான பிரம்மைக்கு கிறிஸ்தவர்கள் எச்சரிக்கையாக இருக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கணும். ஏனென்றால் தேவன் ஏற்கனவே எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார். 2 தெசலோனிக்கேயர் 2 இந்த எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. 2 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம் 11-12 எடுத்து பார்த்தோன்னா, ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும் படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். இது யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு? கிறிஸ்தவர்களுக்கு தான். ஏதோ உலக மக்களுக்கு கிடையாது. ஏன்னா முந்தின வசனத்தில் படித்து பாருங்கள், சத்தியத்தின் மேல் அன்பு இல்லாதவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இப்படிப்பட்டவர்கள் இந்த சத்தியத்தின் மேலே உண்மையான அன்பு இல்லாமல் ஆனால் பெயருக்கு தங்களை கிறிஸ்தவர்களாக காட்டி கொண்டு இருப்பவர்கள். அதனால தான் நம்ம பெயர் கிறிஸ்தவர்கள்னு சொல்கிறோம். இப்படிப்பட்டவர்கள் வைராக்கியமான கிறிஸ்தவர்களாக இருக்கலாம். அந்த மதத்தின் மேலே அந்த வைராக்கியம் பற்று இருக்கும். ஆனால் தேவனை ஏமாற்ற முடியாது. தேவன் எதை பார்க்குறாரு? அவர்களுடைய இருதயத்தை பார்க்குறாரு. அப்போ அவங்க தேவனுக்கு நேர்மையாக இருக்கிறாங்களா அப்படிங்கிறத தான் பார்க்குறாரு. இருதயபூர்வமாக தேவனுக்கு யார் உண்மையாக இருப்பா? தேவன் மேலே உண்மையாகவே அன்பாக இருக்கிறவங்க தான். அவர்கள் தான் சத்தியத்தின் மீது அன்போடு இருப்பார்கள். அவர்கள் உலக காரியங்கள், அநீதியான காரியங்கள் மேலே விருப்பப்பட மாட்டாங்க. அப்படி இல்லாதவர்கள் விழுந்து போவதற்காகவே தேவன் அப்படிப்பட்ட கொடிய வஞ்சகத்தை அனுமதிக்கிறார். அப்போ சத்தியத்தின் மீது உண்மையான அன்பு இல்லாதவர்கள் எல்லோருமே இப்படி விழுந்து போகணும் அப்படிங்கிறது தேவனுடைய திட்டத்திலேயே இருக்குது. அதனால தான் இந்த சுவிசேஷ யுகத்தில் இருண்ட காலங்களில் சாத்தானுடைய பல தப்பறைகள் வருவதற்கு அவர் அனுமதிக்கிறார். அதனால் சாத்தானும் ஏராளமான தப்பறைகளை, களைகளாக கொண்டு வந்து விதைக்கிறான். ஆனால் சத்தியத்தின் மேலே அன்போடு அதை தேடுகிறவர்களுக்கு தேவன் சத்தியத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. அப்படி இல்லாதவர்கள் பொய்யை தான் விசுவாசித்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த வசனம் தெளிவாக சொல்லுது, அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை அவர்களுக்குள் அனுப்புவார். இருண்ட காலம் முழுவதுமே கிறிஸ்தவ மண்டலம் முழுவதும் ஏராளமான தப்பறைகள் ரொம்ப செழிப்பாக வளர்ந்திருந்தது.
அதில் அந்த சாத்தானுடைய கொடிய வஞ்சகத்துக்குள்ளே தான் முழு கிறிஸ்தவ மண்டலமும் மாட்டிக்கொண்டிருந்தது. ஆனால் அப்போவும் சத்தியத்தை தேடக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் தொடர்ந்து சத்தியத்தை கொடுத்து கொண்டு தான் இருந்தார். ஆனால் இந்த கடைசி காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஏராளமான சத்தியம் வெளிப்பட்டிருக்கு. ஏன்னா கிறிஸ்துவின் நாள், அதனால் ஏராளமான சத்தியம் வெளிப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கும் அதே போல் அந்த டெலூஷன் இருக்க தான் செய்யுது. இப்போ இந்த வெளிச்சம் அதிகமாக வரும்போது எப்படி நமக்கு அதிக சத்தியம் வெளிப்படுகிறதோ அதே போல் சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டு அதிக வெளிச்சத்தை போலவே அவனும் வெளிச்சத்தை கொடுக்குற மாதிரியே தப்பறைகளை இன்னும் அதிகமாக கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறான். அப்போ இப்போவும் அந்த வஞ்சகம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. தப்பறைகள் என்கிற பொய் தோற்றத்தை சாத்தான் கொண்டு வந்து கிறிஸ்தவர்கள் அதை நம்பி அதை உண்மைன்னு நம்பி போயிட்டுருக்குறாங்க. அவர்களுக்கு அது சத்தியம் போலவே தோற்றமளிக்கிறது. அவங்க தங்களை உண்மையான கிறிஸ்தவர்களாக வைராக்கியமான கிறிஸ்தவர்களாக நினைத்து கொண்டு இப்படி வைராக்கியமாக அந்த தப்பறைகளுக்கு ஊழியம் பண்ணுறாங்க. அப்போ சாத்தானுக்கு தான் அங்கே ஊழியம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலைகளில் மாட்டிக்கிட்டு இருக்கலாம். அன்றைக்கு இருண்ட காலகட்டத்தில் முழுவதும் சத்தியம் மறைக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கு அதிகளவு சத்தியங்கள் வெளியே வந்திருக்கலாம். ஆனால் இன்னமும் கூட பெயர் கிறிஸ்தவர்கள் நம்ம சொல்கிறோம், இவர்களெல்லாம் ஏராளமான தப்பறைகளுக்குள்ளே தான் இன்னும் இருக்கிறாங்க. ஆனால் இந்த கிறிஸ்துவின் நாளில் ஏராளமான சத்தியங்கள் வெளிப்படுத்தப்படும் போது இந்த சத்திய பிரதேசத்துக்குள்ளே வர்றவங்களுக்கும் சாத்தான் திரும்பவும் அதுலேயும் பல தப்பறைகளை கொண்டு வந்து அந்த பொய் தோற்றத்துக்குள்ளே அவங்கள பிடிச்சு வைக்கிறான். இப்படி தான் சத்தியத்துக்கு வந்தவர்கள் கூட யெகோவா சாட்சிகள், வேதாகம மாணாக்கர்கள், இவர்களெல்லாம் திரும்பவும் சாத்தானுடைய பல தப்பறைகளில் மாட்டிக்கொண்டு தான் இருக்கிறாங்க. அப்போ சத்தியத்துக்குள்ளே வந்த சத்திய சகோதரர்களும் கூட அவங்க உண்மையாக இல்லை அப்படின்னா சாத்தான் கொண்டு வந்திருக்கிற இந்த தப்பறைகள் என்கிற இந்த பிரம்மைக்குள்ளே மாட்டிக்கொள்ள வாய்ப்பு இருக்குது. பலரும் அப்படி மாட்டிக்கொண்டும் இருக்கிறாங்க. அப்போது இன்னும் சொல்லப்போனால் எத்தனையோ வருடங்கள் 20 வருடம் 30 வருடம் 40 வருடங்கள் சத்தியத்தில் இருந்த சகோதரர்கள் கூட ஒரு குறிப்பிட்ட காலத்தில் சத்தியத்தில் இருந்து வழி விலகி போயிடுறாங்க. அப்படியே முற்றிலும் வீழ்ச்சி அடைகிறத கூட கண்ணால் பார்க்குறோம். அப்போ இவ்வளோ நாள் சத்தியத்துக்கு இவ்வளோ வைராக்கியமாக வேலை செஞ்சாங்களே, இவ்வளோ அருமையாக சத்தியத்தை மற்றவங்களுக்கு கூட போதித்தார்களே, இப்படி பல மூத்த சகோதரர்கள் கூட இப்படி சத்தியத்தில் இருந்து பின்பு ஏன் அவங்க விலகி விழுந்து போகிறாங்க? இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் திகைப்பாகவும் இருந்திருக்கு. இப்படி இவ்வளவு காலம் சத்தியத்தில் ஓடிய சகோதரர்கள் ஏன் விழுந்து போகிறாங்க, ஏன் இப்படி நடக்குதுங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருந்தது. இதற்கான பதில் இந்த பாடத்தில் தான் கிடச்சிது. தேவன் சத்தியத்தை கொடுக்குறாரு, அதை பலரும் படிக்க ஆர்வமாக வர்றாங்க, படிக்கிறாங்க. ஆனாலும் இந்த சத்தியத்தை படித்து அந்தந்த காலகட்டத்துக்கான அவர்களுக்கான அந்த அழைப்புக்கு அவங்க தகுதி பெற வேண்டுமென்றால் அதற்கு தங்களை நிரூபிக்கணும். அதற்கு பல சோதனைகள், பரீட்சைகள் வருது. ஆனால் இவர்கள் இந்த பிரதிஷ்ட ஓட்டத்தில் ஓடி வெற்றி பெற முடியாதபடி சாத்தான் அவர்களை ஏமாற்றக்கூடிய பல தப்பறைகளை, அவர்களுக்கு அது சத்தியம் போலவே தெரியும், அப்படிப்பட்ட தப்பறைகளை கொண்டு வர தான் செய்கிறான். அந்த தப்பறைகளை, அந்த பொய்யே சத்தியம்னு நினைக்கிற அந்த பிரம்மையில் விழுந்து போய் அவர்கள் சத்தியத்தில் இருந்தே விழுந்து போயிடுறாங்க. அப்போ சத்தியத்துக்கு வந்தாலும் சத்தியத்துக்கு உண்மையாக இருந்து பிரதிஷ்ட ஓட்டத்தில் சரியானபடி கடைசி வரைக்கும் ஓடி தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியாவது என்பது அப்படி ஒன்றும் சாதாரணமான விஷயம் கிடையாது அப்படிங்கிறது தெரியுது. இப்போ உங்களுக்கு 3 முக்கியமான கேள்விகள் எழலாம். முதலாவது, எல்லா இடங்களையும் பரவி இருக்கிற இந்த மாயையில், இந்த டெலியூஷனில் ஏமாறாது யாரால் நிலை நிற்க முடியும்? ரெண்டாவது கேள்வி, இப்படிப்பட்ட பிரம்மைகளுக்குள் நாம் இல்லைங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? ஏன்னா நீங்கள் சத்தியத்தில் தான் நான் இருக்கிறேன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் உங்களை அறியாமலே சாத்தானுடைய வஞ்சகத்தில் மாட்டிக்கிட்டு அந்த பிரம்மைக்குள்ளே இருக்கலாம். அப்போ நம்ம பிரம்மைக்குள்ளே இருக்கிறோமா இல்லையா, அதை எப்படி தெரிந்து கொள்வது? மூன்றாவது கேள்வி, இப்படி தெய்வீக காரியங்களில் ஏமாற்றப்பட்டு சிக்குண்டு தேவனால் கண்டனம் பண்ணப்படக்கூடியவர்கள் யார்? முதல் கேள்வி, யாரால் நிலை நிற்கக்கூடும்? இதற்கான பதிலை பார்க்கலாம். அதாவது சாத்தானுடைய ஸ்ட்ராங் டெலூஷனில் தப்பி கடைசி வரைக்கும் யாரால் நிலை நிற்க முடியும் என்கிற கேள்வி வருது இல்லையா? இந்த கேள்வியை தான் சங்கீதம் 24 கேட்கப்பட்டு அதற்கான பதிலும் கொடுக்கப்பட்டிருக்கு. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. அப்போ இவர்கள் கைகளில் சுத்தமுள்ளவர்களா, இருதயத்தில் மாசில்லாதவர்களாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால எந்தவித மாயையிலும் சாத்தானுடைய பிரமையால் ஆட்கொள்ள முடியாத ஒரே வகுப்பாராக இருக்கிறார்கள்.
ஏனென்றால் இவர்களுக்கு உலக அங்கீகாரம், உலக ஞானம், தங்களை பற்றிய பெருமையான எண்ணங்கள் இதெல்லாம் இல்லாமல் சத்தியத்தின் மீது அதிக அன்பு இருக்கிறது. அதனால் இவர்கள் தப்பறையின் ஒவ்வொரு மாயத் தோற்றத்தையும் கண்டுகொள்கிறார்கள். சத்தியத்துடைய ஒவ்வொரு வெளிச்சத்தையும் இவர்கள் கவனமாக பார்க்கக்கூடியவங்களாக இருக்கிறதுனால இவர்களால் தப்ப முடிகிறது. இந்த வகுப்பாருடைய விசேஷித்த அம்சங்களை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, இவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே சுத்தமான மனச்சாட்சியின் அடிப்படையில் செய்த காரியங்களாக இருக்கும். இவர்களுடைய காரியங்கள் எல்லாமே தற்புகழ்ச்சி அற்றதா, மனிதர்களுடைய புகழாரத்திற்கு அப்பாற்பட்டதா, வீண் ஜம்பமற்றதா, பகட்டில்லாத விளம்பரம் நோக்கமற்றதா இருக்கும். இன்றைய உலகத்தில் அது கிறிஸ்தவ மண்டலமோ அல்லது உலக மக்களோ எல்லாருமே மற்றவர்கள் தங்களை புகழணும்னு எதிர்பார்க்குறாங்க. மற்றவங்கள்ட்ட இருந்து அதிக மரியாதை, புகழாரம் இதெல்லாம் எதிர்பார்க்குறாங்க. அதே போல் எதை செய்தாலும் மற்றவங்களுடைய மரியாதை கிடைக்கணுங்கிறத பார்த்து தான் செய்வாங்க. அவங்க வாங்கக்கூடிய ஆடைகள், கார், மொபைல் எல்லாமே இந்த நோக்கத்தோடு தான் வாங்குகிறாங்க. இதை வைத்து இந்த உலக அங்கீகாரம் கிடைக்கணும், மற்றவங்க மதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்கும். இதற்காகவே ஒருவரை ஒருவர் அதிகமாக புகழ்வது, மரியாதை கொடுக்கறது இதெல்லாமே இருக்கும். அது மட்டும் இல்லை, தங்களை பற்றிய ஒரு உயர்வான எண்ணம் இருக்கும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப மனத்தாழ்மையோடு இருப்பாங்க. அவங்க செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் ரொம்ப எளிமையாக இருக்கும். இப்படிப்பட்டவர்களாக நாம் இருந்தால் தான் நம்முடைய தவறுகளை மற்றவர்கள் சுட்டி காட்டும்போது உடனடியாக அப்போ நம்ம இந்த தவறை செய்யக்கூடாது, இதை எப்படி செய்யாமல் இருக்கலாம், எப்படி சரி செய்யலாம், அப்படி நம்முடைய எண்ணங்கள் போகும், நம்மை சரி செய்து கொள்ள முடியும். ஆனால் இப்படிப்பட்ட மனத்தாழ்மை, எளிமை எல்லாம் இல்லை அப்படின்னா நம்முடைய தவறுகளை மற்றவர்கள் சுட்டி காட்டுவதையே நாம் விரும்ப மாட்டோம். அப்போ அப்படிப்பட்ட சூழலில் நம்ம அதை சமாளிக்கிறது, அதை நியாயப்படுத்துகிற காரியங்களை இறங்கிடுவோம். அல்லது அதனாலே மற்றவர்கள் மேலே ஒரு கசப்புணர்வு வரும். இப்படிப்பட்ட மனநிலை உடையவர்களாக இருந்தால் நம்முடைய தவறுகளை யார் சுட்டி காட்டலையோ அவங்கக்கிட்ட தான் அதிக இணக்கமாக இருப்போம். இது நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நல்லதில்லை. இப்படிப்பட்டவர்கள் தான் சாத்தானுடைய மாயைக்குள் கொஞ்சம் கொஞ்சமாக போய் விழுந்துடுறாங்க. உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் ஊழியம் செய்யும்போது அது பெரிய விஷயங்களாக இல்லாமல் இருக்கலாம், மிகச் சிறப்பானதாக இல்லாமல் இருக்கலாம். அவங்க தேவனுடைய உன்னதமான சத்தியம், அவருடைய அன்பு, அவருடைய திட்டங்களெல்லாம் சொல்லும்போது கூட திக்கி சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா பேர் கிறிஸ்தவ மண்டலத்தில் பார்த்திங்கன்னா மிகச்சிறந்த பேச்சாளர்கள் இருக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட பேச்சாற்றல் இல்லை என்றாலும் அவர்கள் இந்த உன்னதமான சத்தியத்தை அப்படியே சத்தியமாக மிகச்சரியாக சொல்லி கொண்டிருப்பார்கள், ரொம்ப எளிமையாக செய்து கொண்டிருப்பார்கள். இவர்கள் சுத்தமான மனச்சாட்சியோடு இதை செய்கிறாங்க. இவர்கள் கைகள் சுத்தமாக இருக்கிறது. தேவனுடைய தெய்வீக பரிசோதனையில் இவர்களுடைய உள்நோக்கம் பரிசுத்தமாக இருக்கிறது. இவர்களுடைய நோக்கம், முயற்சிகள் எல்லாமே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக இருக்கிறது. அதே போல் இவங்க செய்யக்கூடிய காரியங்கள் சக மக்களுக்கு பிரயோஜனமாக, விசுவாச வீட்டாருக்கு ஆசீர்வாதமாக இருக்கக்கூடியதாக இருக்குது. இவர்களுடைய இருதயம் மாயமான காரியங்களை நோக்கி போகலை. மற்றவர்களுடைய பார்வையில், மற்ற சகோதரர்கள் பார்வையில் நான் ரொம்ப நல்லவனாக இருக்கணும், ரொம்ப ஞானமுள்ளவனாக இருக்கணும், மற்றவர்களை விட சிறந்தவனாக பெரியவனாக இருக்கணும், இப்படிப்பட்ட ஒரு மேல்நோக்கு ஆசைகள்லாம் இருக்காது. ஆனால் சில சத்திய சகோதரர்கள் இந்த சத்தியத்தை கொடுக்கும்போது தேவனுடைய ஞானத்தை பற்றி, தேவனுடைய உன்னதமான திட்டத்தை பற்றியும் எல்லா மக்களுக்கும் ரட்சிப்பு கிடைக்க போகுது, இதை பற்றிலாம் அவங்க சொல்கிறாங்க. அது கேட்பவர்களுக்கு மகிழ்ச்சியாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கலாம். ஆனாலும் இவர்களிடம் நாம் மற்றவர்களிடம் ஒரு நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்கும். மிக சிறப்பாக நான் ஊழியம் செய்கிறேன், மிக சிறப்பாக மற்றவங்களுக்கு போதிக்கிறேன், இப்படி மற்றவர்கள் என்னை பாராட்டணும், உயர்வாக நினைக்கணும் என்கிற நோக்கத்தோடு இதை செய்வாங்க. இப்படிப்பட்ட நிலையில் அவங்க இந்த ஊழியம் தேவனுக்கு மகிமையாக இருக்கணும் அப்படிங்கிறத விட, மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும் அப்படிங்கிறத விட, நான் இந்த ஊழியத்தை இப்படி சிறப்பாக செய்யணும், மற்றவர்கள் இப்படி தன்னை பற்றி நினைக்கணும் என்கிற அந்த எண்ணம் மேலோங்கி போகிறதுனால இவங்க ரகசியமாக சுயநலமாக அதில் ஒரு பலனை எதிர்பார்க்குறாங்க, தங்களுக்குன்ற ஒரு பகுதியை எடுத்து வைக்கிறாங்க. ஆனால் உண்மையான தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் நம்மகிட்ட கொஞ்சமாக இப்படிப்பட்ட நோக்கங்கள் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாலும் உடனே அதை கண்டு கொண்டு அதை சரி செய்யணும். நம்முடைய நோக்கம் எல்லாமே மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக அந்த சத்தியத்தை கொடுக்கணும், தேவனுடைய நாமம் தான் அங்கே மகிமைப்படணும் அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகளாகிய இப்படிப்பட்ட வகுப்பாருடைய போக்கு எப்படி இருக்கும்னா, சின்சரிட்டி அண்ட் ட்ரூத். தேவனுக்கு உண்மையாக இருப்பாங்க. சத்தியம் இவங்ககிட்ட இருக்கிறது மட்டும் இல்லை, சத்தியத்தின் ஆவி இருக்கும். இவர்களுடைய குணாம்சம் எப்படி இருக்கும்னா, விசுவாசத்தோடு இருப்பாங்க, மீக்னஸ் இருக்கும், நீதியின் மேலே பசிதாகம் இருக்கும்.
நீதியின் மேலே அன்பு இருக்கிறதுனால தான் தேவனுடைய வார்த்தைகளின்படி, தேவனுடைய நீதியின்படி தங்களுடைய குணாம்சம் உருவாக்கப்பட வேண்டும் என்பதில் அதிக விருப்பத்தோடு இருப்பாங்க. தேவன் எதிர்பார்க்கிற அந்த தரம், அந்த தராதரத்தின் பரிபூரணத்தெல்லாம் உணர்ந்து, ஆனால் தாங்கள் எந்த அளவு பலகீனமாக குறைபாடோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறத உணர்ந்து, தங்களுடைய அந்த சுயத்தின் மேலே எந்த நம்பிக்கையும் வைக்காமல் தேவன் மேலே முழு நம்பிக்கை வைப்பாங்க. இதனால் தேவனுடைய வார்த்தைகள் மேலே முழு விசுவாசம் வைப்பாங்க. இப்படி வாக்குத்தத்தங்கள் மேலே முழு விசுவாசம் வைத்து மனத்தாழ்மையோட இவங்க விருப்பங்களை தேவனுடைய சித்தத்துக்கு அர்ப்பணிச்சிருவாங்க. அதாவது இவர்கள் தேவனுக்கு ஊழியம் செய்வது கூட தங்களுடைய வழிகளில், தங்களுடைய முறைகளில் அல்ல, தேவனுடைய சித்தத்தின்படி, அவருடைய திட்டத்தின்படியே செயல்படுவாங்க. அதனால் இவர்களுக்கென்று சொந்த திட்டங்களோ வழிமுறைகளோ இருக்காது. இப்படி சுத்த இருதயத்தோடு தேவனுக்கு தங்களை முழுமையாக அர்ப்பணித்தவர்கள் மட்டும்தான் சாத்தானுடைய இந்த பலத்த பிரம்மையிலிருந்து தப்பி நிலை நிற்க முடியும். அப்போ சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால், இந்த சாத்தானுடைய டெலுஷனில் இருந்து தப்பக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவர்கள் கைகளில் சுத்தமுள்ளவங்களாக இருப்பாங்க, இருதயத்தில் சுத்தமுள்ளவங்களாக இருப்பாங்க. அவர்களுடைய குணாம்சம் அப்படின்னு பார்த்தா அவங்க உண்மையும் நேர்மையுமாக இருப்பாங்க. அவங்க மீக்னஸ், விசுவாசம், நீதியின் மேலே பசிதாகமுடையவங்களாக இருப்பாங்க. எல்லாவற்றிற்கும் மேலாக மனத்தாழ்மை உள்ளவர்களாக இருப்பாங்க. இரண்டாவது கேள்வி, இப்படி சாத்தான எல்லோரையும் பிரம்மைக்குள்ளே கொண்டு வந்து ஏமாற்றி வைத்திருக்கிறான் அப்படிங்கும்போது, நம்ம அந்த பிரம்மைக்குள்ளே சிக்காமல் தான் இருக்கிறோமா? நம்ம சத்தியத்தை படிக்கிறோம், சரியான இடத்துல சரியான காரியங்களை செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு நம்ம நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் அது சரிதானா? நம்ம பிரம்மைக்குள்ளே இல்லை அப்படிங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? நம்ம ஏற்கனவே பார்த்தபடி தான் தேவனுடைய உண்மையான பிள்ளைகளுடைய கைகள் சுத்தமாக இருக்கும். இவர்கள் தேவனுக்கு ஊழியம் செய்யும்போது மற்றவர்களை விட நான் சிறப்பாக செய்யணும், மற்றவர்களை விட மிகப்பெரியதை சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு செய்ய மாட்டாங்க. தேவனுடைய நாமம் மகிமைப்படணும், மற்ற சகோதரர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும் என்கிற நோக்கம் தான் இருக்கும். அதனால் மனிதர்களுக்கு முன்பாக நான் ஒரு நல்ல பேர் வாங்கணும், பெரியதை சாதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி காட்டணுங்கிறதுக்காக ரொம்ப ஆடம்பரமாக படாடோபமாக எதுவும் செய்ய மாட்டாங்க. நேர்மையோடு உண்மையோடு ரொம்ப எளிமையாக செய்வாங்க. அப்போ யாரெல்லாம் மற்றவர்களால் தலைவர், போதகர் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறார்களோ, இப்படிப்பட்டவர்கள் ஒரு மாயையில் சிக்கியிருக்காங்க, பெருமையில் விழுந்துட்டாங்க அப்படிங்கிறத இது காட்டுது. அதே போல் தாங்கள் சார்ந்திருக்கிற அமைப்பையோ தலைவர்களையோ உயர்த்தி பேசுகிறதும் அது தவறான ஒரு அமைப்புங்கிறத காட்டி கொடுத்துரும். எந்த ஒரு அமைப்பிலும் இருந்தால் தான் அந்த அழைப்பில் நீங்கள் இருக்க முடியும். இந்த அமைப்பில் மட்டும்தான் தேவனுடைய உண்மையான பிள்ளைகள் இருக்கிறாங்க, இதற்கு வெளியில் இருக்கிறவங்க உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் இல்லை, அழைப்பில் இல்லை, இப்படி சொல்லக்கூடாதுன்னு 6வது வால்யூமில் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. உலக பிரகாரமான அமைப்புகள், பேர்கிறிஸ்தவ சபைகளில் பார்த்திங்கன்னா அங்கே தான் தலைவர்கள் போன்ற பல பதவிகள் இருக்கும். அதற்கான தனித்த மரியாதையை எதிர்பார்ப்பாங்க, அதற்கான தனிச்சிறப்பான சில சலுகைகள் எதிர்பார்ப்பாங்க, சமூக அந்தஸ்தை எதிர்பார்க்கிறது. இது எல்லாமே உலக பிரகாரமான காரியங்கள். தேவனுடைய பிள்ளைகள் பிரதிஷ்டை பண்ணி வந்திருக்கிறாங்கனாலே அவங்க இதெல்லாம் விட்டுருந்துருக்கணும். ஆனால் அவங்க சத்திய பிரதேசத்துக்கு வந்த பிறகும் இதே போன்ற காரியங்களை எதிர்பார்க்குறாங்க, செஞ்சிகிட்டு இருக்கிறாங்கன்னா அப்போ அது எதை காட்டுது? அவங்க இங்கே வந்த பிறகும் சாத்தானுடைய டெலுஷனில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத தான் அது காட்டுது. அப்போது ஒரு அமைப்பில் இப்படி நடக்குது அப்படின்னாலோ, அல்லது சத்திய சகோதரர்கள் இப்படி நடந்து கொள்கிறார்கள் அப்படின்னாலோ, அப்போ அவங்க அந்த டெலுஷனில் தான் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். 3வது கேள்விக்கு பதில், இப்படி யார் வஞ்சிக்கப்படக்கூடும் அப்படின்னா, இவர்கள் சத்தியத்தை கேட்டு ஆர்வமாக வந்து படிப்பாங்க, ஆனாலும் உலகத்தில் இருக்கக்கூடிய அநீதியான விஷயங்களை விரும்பி சத்தியத்தை விட்டுட்டே போகிறவங்களாக இருப்பாங்க. அநீதியான காரியங்களை விரும்பி அப்படின்னா சட்டவிரோதமான அநீதியான காரியங்களை செய்கிறது அப்படி கிடையாது, மிக மோசமான காரியங்களை செய்கிறவங்க அப்படின்னு கிடையாது. சுயநலத்தோட உலக பிரகாரமான காரியங்களை செய்வது. உலக பிரகாரமான காரியங்கள் சொல்லும் போதே அதில் அநீதியான காரியங்கள் அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த உலக காரியங்கள் எல்லாமே சாத்தானாலும் சாத்தானுடைய இந்த தீமையான உலக அமைப்புகளாலும் உருவாக்கப்படுறது தான். இவைகள் தேவனால் உண்டாக்கப்பட்டவைகள் கிடையாது. அதனால தான் தேவன் உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்கிறார். சிலர் சத்தியத்துக்கு வந்து பிரதிஷ்டை செய்து இப்படி உலக காரியங்களெல்லாம் விட்டுட்டு கூட வந்துடுவாங்க. ஆனாலும் அவர்களால் விட முடியாத ஒரு விஷயமா சுய சித்தம் இருக்கும். இப்படி தேவனுடைய சித்தத்தின்படி தான் செய்யணும்னு தேவனுடைய வார்த்தைகள் சொன்னாலும் இவர்களுக்கு அவங்க விரும்பினபடி தான் செய்யணும் அப்படிங்கிற ஆர்வம் தான் அதிகமாக இருக்கும். இப்படி இவர்கள் சில இடங்களில் சத்தியத்தின்படியும் நடப்பாங்க, சில இடங்களில் அவர்கள் விருப்பப்படி உலக காரியங்களையும் விரும்பி செய்வாங்க. இப்படி இரண்டையும் சேர்த்து கலப்படமாக அவங்களுக்குன்னு ஒரு வழியில் நடப்பாங்க.
ஆனால் தேவனுடைய வார்த்தைகள் என்ன சொல்லுது? கிறிஸ்துவுடைய வழியை அப்படியே பின்பற்றி போகிறது மட்டும்தான் ஜெயிக்க வழின்னு சொல்லுது. ஆனால் இவர்கள் அப்படி செய்யலை. ஏன்னா இவங்களுக்கு தேவனுடைய வார்த்தைகள் மேலே முழுமையான விசுவாசம் இல்லை, சத்தியத்தின் மீது அன்பு இல்லாமல் போயிடுது. இதனால் சாத்தானுடைய கண்ணிகளில் மாட்டிக்குவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய தப்பறைகள் என்கிற பிரம்மைக்குள்ளே போய் மாட்டிக்குவாங்க. அவர்களுக்கு அது சரியான வழியாக தான் தோணும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வழி விலகி போயிட்டுருப்பாங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மொத்த உலகமும் இருக்கக்கூடிய அந்த இருளுக்குள்ளே போயிடுவாங்க. ஆனால் இவர்கள் மற்றவர்களை விட இவங்க தான் தேவன்ட்ட அதிக பக்தியாக இருக்காங்க, அதிகம் ஊழியம் செய்கிறாங்க, இப்படி தங்களை பற்றி ஒரு பெருமையான எண்ணத்தில் இருப்பாங்க. இதனால் சாத்தான் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக தந்திரமாக வஞ்சித்து ஒரு பிரம்மைக்குள்ளே கொண்டு போயிடுவான். இப்படி இவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பலத்த பிரம்மைக்குள்ளே போய் சிக்கிக்கொள்வார்கள். அவங்கக்கிட்ட கொஞ்சம் நஞ்சம் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களையும் சத்தியங்களையும் சூறையாடி சத்தியத்தில் இருந்து விழ வச்சிருவான். சரி, இப்படிப்பட்ட பிரம்மை உலகம் முழுவதும் இருக்குது அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொண்டோம். இப்படிப்பட்ட அந்த பிரம்மையில் சிக்கிக்கொள்ளாமல் தப்புவதற்கான வழிவகைகள் என்ன, அதற்கு என்னென்ன தேவை, அதை எப்படி பயன்படுத்தணும்? இன்றைக்கு முழு உலகமும் சாத்தானுடைய இந்த டெலுஷனில் மாட்டிக்கிட்டு இருக்கு. இதில் இருந்து தப்புவதற்கு மிக முக்கியமான தேவை என்னென்னா சத்தியம். இந்த சத்தியம் தெரிந்தால் தான் சாத்தானுடைய தப்பறைகள் மாயைகள் எல்லாம் தவறுனே தெரிய வரும். அப்போ இந்த சத்தியம்தான் அந்த அறிவை கொடுக்குது. நமக்கு சத்தியம் கிடைத்ததால் தான் சாத்தான், விழுந்து போன தேவதூதர்கள் இவர்களை பற்றியும் இவர்கள் தப்பறைகளை கொடுத்து எப்படி முழு உலகத்தையும் குருடான நிலையில் வைத்திருக்கிறார்கள், இதெல்லாம் நம்மளால் புரிந்து கொள்ள முடியுது. அதனால தான் சாத்தான் இந்த கிறிஸ்தவ மண்டலம் முழுவதும் பரப்பி இருக்கிற தப்பறைகள் குழப்பத்தில் இருந்து நாம் தப்பி வெளியே வந்திருக்கிறோம். தேவன் கொடுத்த இந்த சத்தியம் முதலாவது நமக்கு தேவனை பற்றிய அறிவு என்கிற அந்த வெளிச்சத்தை கொடுக்கிறது. சர்வ வல்லமையுள்ள தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு, அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய விருப்பங்கள், இதெல்லாம் தெரிந்து கொள்கிறோம். அவர் அனுப்பி அவருடைய குமாரனுடைய குணாதிசயங்களை பற்றியும் நாம் தெரிந்து கொள்கிறோம். அடுத்ததாக இந்த சத்திய அறிவு மூலமாக அவருடைய சித்தம், அவருடைய விருப்பம் என்ன, அவருடைய திட்டம் என்ன என்பதையெல்லாம் நம்ம தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிறோம். சரி, நம்ம தேவனுடைய திட்டத்தை பற்றி தெரிந்து கொண்டோம். இப்போ நம்ம என்ன செய்யணும்? நாம் எதற்காக எப்படி வாழ வேண்டும் என்கிற அறிவை கொடுத்திருக்கிறார். நான்காவதாக, தேவனுக்கு பிரியமான மக்களாக இருக்க நாம் எப்படிப்பட்ட குண நலன்களை உடையவர்களாக இருக்க வேண்டும், இந்த அறிவையும் சத்தியம் நமக்கு கொடுக்கிறது. குணாதிசயங்கள்லாம் என்ன, இதெல்லாம் பற்றி நம்ம ரொம்ப விரிவாக படிக்கிறோம். ஒவ்வொரு குணாம்சத்தை பற்றி வளர்ப்பதற்கும் நம்ம ஏராளமான சத்தியங்களை படிக்கிறோம். ஐந்தாவதாக, நாம் எவைகளில் பிரியமாக இருந்தால் தேவன் சந்தோஷப்படுவார். அப்படி தேவன் சந்தோஷப்பட்டு மேலான ஆசீர்வாதமாகிய மரணமே இல்லாமல் என்றென்றும் வாழ்வதற்கான அந்த உரிமையை, அந்த நித்திய ஜீவனை கொடுப்பார். சத்தியத்தின் மூலமாக இதை தெரிந்து கொள்ளும் போதுதான் சாத்தானால் குருடாக்கப்பட்டிருக்கிற மக்கள் கிறிஸ்தவ மண்டலத்தில் இருந்தும் உலகத்தில் இருந்தும் தப்பி வர முடியும். அப்படி இந்த உலகத்தில் இருந்து, பாபிலோனில் இருந்து தப்பி நாம் இங்கே சத்திய பிரதேசத்துக்கு வந்து விட்டாலும் இன்னும் நமக்கு நீண்ட நெடிய பிரயாணம் இருக்கிறது. எகிப்து என்கிற உலகத்திலிருந்து நம்ம வெளியே வந்துவிட்டாலும் கானானை நோக்கி நம்ம பிரயாணப்பட்டு போகும்போது வழியில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும், பல யுத்தங்களை சந்திக்க வேண்டியது இருக்குது. கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிங்கிறதே போராட்டங்கள், யுத்தங்கள் நிறைந்தது. அப்படி அந்த யுத்தங்களை ஜெயிக்கிறதுக்கு தேவனுடைய பரிசுத்த ஆவியும் அவர் கொடுக்குற விசேஷித்த சில சத்தியங்களும் தேவைப்படுகிறது. இந்த விசேஷித்த சத்தியங்கள் தான் தேவன் நமக்கு கொடுக்கிற சர்வாயுத வர்க்கம். எப்படி யுத்தகளத்தில் யுத்தம் பண்ண போகக்கூடிய வீரன் உடல் முழுவதும் பாதுகாப்பு கவசங்களையும் யுத்த ஆயுதங்களையும் கொண்டு போகிறானோ, அதே போல் கிறிஸ்தவனாக இந்த யுத்தத்தில் நாம் ஜெயிக்கிறதுக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் அவசியம் தேவை. எபேசியர் 6 இந்த சர்வாயுத வர்க்கத்தை பற்றி பரிசுத்த பவுல் விளக்கமாக சொல்கிறார். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆர்மர் ஆஃப் காட். இந்த சர்வாயுத வர்க்கத்தின் அவசியம், இந்த சர்வாயுத வர்க்கத்தை எப்படி பெற்றுக்கொள்வது, எப்படி பயன்படுத்துவது, இவற்றையெல்லாம் பற்றி நாம் அடுத்த பகுதியில் விரிவாக பார்க்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
தேவன் தாமே இந்த சத்தியங்களை எல்லாம் ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன்.